வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி புடலங்காய் கூட்டு பண்ணிடலாங்க. பாசிப்பருப்பு அரை கப்பு, கடலப்பருப்பு அரை கப்பு எடுத்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுங்க. கழுவி குக்கரில் சேர்த்தியாச்சுங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பூண்டு 4 பல் பூண்டுங்க, வெங்காயம் 5 வெங்காயம், தக்காளி வேணுனாலும் ஒரு தக்காளி இதில் போட்டுக்கலாங்க, பச்சை மிளகா 1 போட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலைங்க போட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு வாணலி வச்சு வாணலி சூடானோன்னா ஆயில் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் 1 ஸ்பூனு, நான் கல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. அதுலேயே கொஞ்சம் அரை ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாங்க. பூண்டு 4 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். கருவேப்பிலை இது அதோட ஆட் பண்ணி ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. 4 வரமிளகா போட்டிருக்கிறேங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதோட வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 10-15 வெங்காயம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா சுவையாகவும் இருக்குங்க. அதோட ஒரே ஒரு தக்காளிங்க இதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கலாங்க. ஏன்னா பருப்பில் வேறு கொஞ்சம் போட்டுக்கிறேங்களா, அதனால் இதில் ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கி வரட்டுங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்த பிறகு இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய், ஒரே ஒரு புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் தோல் சீவனாலும் சீவலாங்க, நீங்கள் தோல் சீவாமல் போட்டுக்கலாங்க. நல்லா பெரட்டி வச்சுக்கலாங்க. ஏன்னா இந்த புடலங்காயெல்லாம் கீழே காய்க்கிறதுனால பாம்பெல்லாம் ஏறும். நான் எப்பவுமே தோல் சீவிக்குங்க. உங்களுக்கு வேண்டான்னா விட்டுறலாங்க. இதோட மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க, மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சுவையாக இருக்குங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்களா. நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டி எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க. அப்புறமா இதுக்கு தேவையான தண்ணிங்க, 1 டம்ளர் தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணங்கட்டுங்க. பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு கலந்து விட்டுட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே புடலங்காய் வெந்துருங்க. அதுக்குள்ளே நம்ம போய்ங்க தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துருக்குறேங்க. அதோட 1 ஸ்பூன் ஜீரகம், நீங்கள் பச்சை மிளகா தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா சேர்த்து நான் வரமிளகா போட்டு அதுலேயே அரைச்சிட்டு வந்துருக்குறேங்க. அரைச்சிட்டு அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. காய் வெந்த பிறகு தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டுட்டு வேக வச்ச பருப்பை நல்லா ஒரு கடைஞ்சிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸுங்க. நல்லா கொதி வந்த பிறகு எடுத்து பார்த்துட்டு காய் வெந்துருச்சா, உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கொத்தமல்லியே தூவிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் அப்படியே விட்டுறணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதிலேயே விட்டோம்னா அப்படியே இஞ்சிருங்க. எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.